ஹேடா மீஸ் இன்றைக்கி வந்து ஜிம்மனுக்கு ஒரு ஒன் ஷாட்டாக வந்து பார்க்க போகிறோம் ட்ரூத் ஆர் டேர் அண்ட் தேஜுக்கு வந்து ஒரு பெரிய ஹாய் ஸோ மென்ஷன் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு வர நெக்ஸ்ட் வீக்லாம் வந்து ஜங்குக் வீக்காக இருக்குமோ என்னமோ தெரியல. நான் ஜங்குக்கு அப்படி இப்படின்ட்டுன்னு ஒரு 3 ரெக்வஸ்ட் இருக்குது. இதில் நான் போடுறது வந்து ஹீஸ் மேடு ஸ்பெஷல் பார்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஹீஸ் மேடு ஸ்பெஷல் பார்ட்டை பார்த்துடலாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பிளைண்ட் காதல் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 ஷார்ட்ஸ் மாதிரி போகலாம்னு யோசித்தேன். அது ஒன்று இருக்குது. எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது வரமாட்டேது. பண்ணிக்கலாம், அவசரம் 2 நாள் போகட்டுமே, இப்போ தான் போஸ்ட் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு என்ன தெரியல, முன்னாள் அடுத்தடுத்து பண்ணணும்னு தோணும். இப்போ கொஞ்ச நாள் கேப் விடு அப்படின்ட்டு நான் சும்மா தினமாக தான் உட்காந்துருப்பேன். தினமாக உட்காந்துருக்கையில் கூட இந்த வேலையை பார்க்காம ஃபோனில் ஓவர் அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ ரீல்ஸ் பார்க்குறதுல அதை நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டனாலே நான் வந்து டெய்லியும் போட்டுருவேன். அட்லீஸ்ட் 2 டேஸ்க்காவது போட்டுருவேன். பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஒய்யன். ஸோ நீங்கள் காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து முடிச்சுட்டு ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து எம்ப்ளாயை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டு, ஸ்வீட்டு, லவ், கேர், கோம் எல்லாமே வந்து இருக்க ஒரு பர்சன். அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம பார்த்திபன். ஸோ அவருமே வந்து காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் இருக்கார். ஆக்சுவலாக நீங்கள் 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் சைல்ட்ஹுட்லேருந்து ஸ்கூல், காலேஜ், அப்புறம் வந்து ஒர்க் பண்ணுற இடமே வந்து ஒரே இடம். உங்கள் கேங்கே ஒன்றா தான் படித்து வந்து ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன், நீங்கள் மார்னிங் வந்து எந்திரிச்சிட்டு ஸோ ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி வந்து கேங்காக போகிறீங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பாய்ஸ்லேயும் கேர்ள்ஸ்லேயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் நேம் சொல்கிறேன், ரியா, தாரா, கிளாரா, உங்களோட சேர்த்து 4 பொண்ணுங்க. அப்படியே பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிமன், ஜாக், ஆசிஃப், சாண்டி. ஸோ 4 பேர். மொத்தம் வந்து 8 பேருமே ஒரு ஃபயராக தான் வந்து இருப்பீங்க. காலையில் வந்து கேர்ள்ஸ் கேங் மட்டும் வந்து கிளம்பி வந்து போகிறீங்க. பாய்ஸ் கேங் தனியாக வருவாங்க. நீங்கள் போகும்போதே வந்து ஸோ பேசிகிட்டே வந்து போகிறீங்க. அப்பையில் வந்து தாரா கேட்குறா, ஹே ஒய்யன், எத்தனை நாளுக்குடி நீ இப்படியே உன் லவ்வை மூடி வச்சுட்டே இருப்ப? ஹே, ஏன்டி காலையிலே ஆரம்பிக்கிறீங்க? இல்லை மச்சான், காலையிலாம் ஆரம்பிக்கல, தாரா சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு கிளாரா சொல்கிறா. அது சொல்லலாம் மச்சான், சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, எடுத்து சீருக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயின்னு சொல்ல முடியுமா? ஏண்டி அதெல்லாம் சொல்லலாம், நீ மனசு வச்சாதான் மச்சான் எதாக இருந்தாலும் முடியும். நீ இப்படியும் லவ்வை வந்து மூடி வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோவே, போகிற போக்கில் எவ்வளாச்சும் கொத்திட்டு போயிடுவாடி அப்படின்னு ரியா சொல்கிறா. நீங்கள் என்னடி இப்படி பயம்படுத்துறீங்க? நாங்கள் என்ன இன்றைக்கி நேற்று சொல்லிகிட்ருக்கோம், எத்தனை வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம். நீயும் சொல்கிறேங்கிற, ஆனால் சொன்ன மாதிரி தெரியல. வயசும் ஆகிட்டே இருக்குது. எல்லாருக்குமே வந்து வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. உங்கள் வீட்லேயும் தானே. இப்போ போய் நீ உன் லவ்வை சொன்னாதான் அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு நீ வீட்டில் போய் சொல்லலாம். அது எல்லாமே ஓகேடி, பட் இருந்தாலும் அப்போ போடி, உனக்கு அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேங்காக வந்து இந்த லவ் மேட்ரை பற்றி வந்து பேசிட்டு வந்து ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிறீங்க. அப்போல பாய்ஸ் கேங் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. அப்போல ஜாக், என்ன எல்லோரும் வந்து டீமாக உட்காந்து என்னமோ பேசிகிட்ருக்கீங்க, அது உங்கள் பாய்ஸ் டீமை விட்டுட்டு? அதுவாடா அது அப்படின்னு ரியா சொல்ல வரா. நீங்கள் வந்து அவள் வாயை மூடுறீங்க. அப்போல வந்து சாண்டி கேட்குறாரு, என்ன மச்சான் வாயை மூடுற? அப்போது ஏதோ ஒரு சீக்ரெட் தான் சொல்ல வந்திருக்கா ரியா. அவள் வாயில் இந்த கையெடு. அதெல்லாம் இல்லை சாண்டி, இவ சும்மா ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிகிட்டே வந்து ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மனுமே, என்னாச்சு ஒய்யன், எனி ப்ராப்ளம்? அவள் என்னமோ சொல்ல வரா, நீ சொல்லாமல் வாயை மூடி வச்சிட்ருக்க. அதுவா, நான் சொல்கிறேன் அப்படின்னு கிளாரா வந்து கிளம்புறா. நீங்கள் வந்து டென்ஷன் ஆயிடுறீங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியாக இருங்க, நான் தான் சொல்கிறேன்ல ஜிமன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. இவளுங்க ஏதாச்சும் சும்மா என்னை ஓட்டிகிட்ருப்பாளுங்க, அதான். சரி, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசிஃப் வந்து சொல்கிறான். அது இல்லைடா, இவங்க காலைல வந்ததுலேருந்து இதே ஒன்று பேசிகிட்டே இருக்காளுங்க, அதே உங்ககிட்ட சொல்ல வராளுங்க, அதான். சரி விடுங்க, போயிட்டு வேலையை பார்க்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எல்லாரும் கேங்கையும் வந்து கழிச்சு விட்டுறாரு. நீங்கள் போயிட்டு நார்மலாக உங்களுக்கு இருக்க ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே தான் வந்து ஜிமின். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கண்ணில் வந்து அவரை பார்த்துட்ருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அவர் தான் ஒன் சைடை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வந்து பார்த்துட்ருக்கையில் உங்கள் ஃப்ரெண்ட் 3 பேருமே உங்களை கழட்டி விட்டுட்டு ஸோ அந்த சைடு வந்து பேச போயிட்டாங்க. நீங்கள் வந்து இதை வந்து கவனிக்கல. அப்போல உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பேசிக்கிறாங்க. இவ போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக ஜிமின் கிட்ட லவ் சொல்லவே மாட்டாடி, இப்படியே நம்மக்கிட்ட புலம்பிகிட்டே தான் இருப்பா, இதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. அப்போல வந்து நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தவங்க கேர்ள்ஸை வந்து காணோம். அப்போல வந்து நீங்கள் ஜிமினை பார்த்து, ஜிமின் சொல்லுவேன், அது ரியா, தாரா, கிளாரா 3 பேரையுமே காணுமே, பார்த்தீங்களா? இல்லையே, இங்கே தானே உட்காந்துருந்தாளுங்க, நான் கவனிக்கலையே. தெரியலையே, எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டே போவாளுங்க, எங்கே போனாலுங்கன்னு தெரியல, 3 பேரையுமே காணும் ஜிமின். தெரியலையோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்போல வந்து ஜாக்டை வந்து இந்த சைடு வந்து கேட்குறீங்க, அவருமே தெரிலன்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்போல வந்து எந்திரிச்சிட்டு, சரி நான் போயிட்டு 3 பேரும் எங்கே நிற்கிறாளுங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. பார்த்தா ரெஸ்ட் ரூமுக்கு வாசல் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி இப்படி 3 பேரும் என்னை மட்டும் தனியாக கழட்டி விட்டுட்டு இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்கீங்க? தனியாக கழட்டி விட்டேம்மா, உனக்கு என்னப்பா, உன் பக்கத்தில் ஜிமின் இருக்கான், அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜாக், ஆசிஃப், சாண்டிலாம் இருக்காங்க, அப்புறம் என்ன அப்படின்னு இல்லை, 3 பேரும் சொல்லி வச்சு தானே இங்கே வந்து நிற்கிறீங்க, போகும்போது என்னையும் கூப்பிட்டா என்ன? அதுவா, அது என்னடி ஒரு மாதிரி இழுத்துட்ருக்கீங்க, எதுவும் பிளான் ஏதாச்சும் போடுறீங்களா என்ன? சீச்சி அப்பெல்லாம் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து கேவலமாக சமாளிக்கிறா. நீங்கள் இல்லை நான் யாரை வேணால் நம்புவேன், ஆனால் இந்த 3 பேர் உங்களை நம்பவே மாட்டேன்டி, என்னமோ பெருசாக பிளான் போடுறீங்க, அதுவும் என் வாழ்க்கைக்கு சூனியம் வைக்கிற மாதிரி பிளான் போடுறீங்க. அப்போல கிளாரா, ஓ நாங்கள் சூனியம் வைக்கிறதுக்கு பிளான் போடுறோம் பாருங்கடி, ஃப்ரெண்டோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் இவ சொல்கிறத பற்றியா என்னமோ இவளுக்கு எடுக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு மச்சான், இனிமேல் இவளாச்சோ ஜிமினாச்சோ, இங்கே பாரு போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக ஜிமின் யாரையாச்சும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண தான் போகிறான், இல்லை அவங்க வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறாங்க. என்னடி இப்படி இவ சொல்கிறா? ஆமாம் அவ சொல்கிறது உண்மை தானே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சொல்கிறாளுங்க. அப்போது ஜிமினை நான் கல்யாணம்லாம் பண்ண முடியாதா? கல்யாணம் பண்ணலாண்டி, அதுக்கு நீ போய் அவன்கிட்ட உன்னோட ஃபீலிங்ஸை சொல்லணும். அது மச்சான் இந்தா ஆரம்பிச்சிட்டாடி, இந்த இழுக்க ஆரம்பிச்சிட்டா, அவ்வளோதான். அப்படி இல்லடி, சின்ன வயசுலேருந்து கூட படித்தவன், சைல்ட்ஹுட் பெஸ்டி, இப்போ போயிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன், ரொம்ப நாள் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ், ஒன் சைடு 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோவேன், ஏதாச்சும் நினச்சிப்பாண்டி. என்னடி நினச்சிக்க போகிறான், நீ ஏன்டி இமேஜினேஷன் பண்ணுற, ஃபஸ்ட்டு சொல்லுடி. இல்லடி, இப்போ நான் சொல்லிட்டு அவனுக்கு என்னை பிடிக்கலன்னா வச்சுக்கோவேன், ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும் மச்சான். இல்லடி இதெல்லாம் செட் ஆகாது, இவன் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா வந்து சொல்கிறா. நீங்கள் சரி இப்போ ஆகுனா இதே சொல்லாதீங்கடி, ஏதாச்சும் ஒரு நல்ல ஐடியாவாக சொல்லுங்கள், நானாக போயிட்டு டேரெக்டாக எப்படி அவங்கிட்ட சொல்கிறது? அப்போல ரியா, அப்போது உனக்கு டேரெக்டாக சொல்கிறது தான் பிரச்சனை, நாங்களாக பிளான் பண்ணி உன் லவ்வை வெளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணால் போதும், கரெக்டா? அது ஓகே தான் மச்சான், ஓகே தான், நீ இழுத்துக்கிட்டே இருந்தால் இழுத்துட்டே இருப்ப. இங்கே பாரு, நீயா சொல்ல வேணாம், நாங்கள் பிளான் பண்ணி உன் லவ்வை ஜிமின் கிட்டே எப்படியாச்சும் வெளிப்படுத்துகிறோம், ஓகே அப்படின்ட்டு வந்து தாரா சொல்கிறா. நீங்கள்
சரி மச்சான், எப்படியோ எல்லாம் ஜிமினுக்கு தெரிஞ்சால் போதும். ஆனால் அவன் ஓகே எனக்கு சொல்லுவானா, அதெல்லாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஒர்க் பிளேஸ்க்கே வந்து போகிறீங்க. அப்போல சாண்டி வந்து கிளாராவை பார்த்து, ஹே 4 பேர் எங்காடி போயிட்டு வரீங்க? ஒய்யன் வந்து உங்கள் 3 பேரை தேடிட்டு இருந்தாலாம்ல, சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அது வந்து சாண்டி, நாங்கள் 3 பேரும் ரெஸ்ட் ரூம் போனோம், இவகிட்ட சொல்லாமல் தான் போனோம், பேசிகிட்டே போனதில் மறந்துட்டோம், அதுக்கப்புறம் அவளே வந்துட்டா. அப்படியா? ஓ, பார்த்தா 4 பேர் ஃபேஸ் பார்த்தா அப்படி இல்லையே, ஏதோ சம்திங் பேசிட்டு ஒரு மாதிரி சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே எங்களுக்கு தெரியுது. அப்போ தாரா சொல்கிறா, என்னடா சீக்ரெட்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, பொய் சொல்கிறீங்களே அப்படின்னு ஜாக் சொல்கிறாரு. அப்போ ஜிமின், என்ன சீக்ரெட்? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். காலையில் என்னென்னா ஒய்யன் வந்து சொல்ல விடாமல் ரியா வாயை அடைச்சா, இப்போ என்னென்னா நீங்கள் இப்போ சீக்ரெட் என்னமோ சொல்லிகிட்ருக்கீங்க, என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அது வந்து ஜிமின் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து உளர வர்றா. நீங்கள் வந்து அப்படி பக்கன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அப்போல ரியா, சும்மா இதை வேறு மாதிரி தான் டீல் பண்ணணும், எழுறு வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவள் பின்னாடியிலேருந்து வந்து கிள்ளிட்றா. ஸோ அதனால் அவளுமே வாயை மூடிடுறா. அப்போல ஆசிஃப் சொல்கிறாரு, இல்லைடா இவங்க 4 பேரையுமே நம்பக்கூடாது, என்னமோ பெருசாக பிளான் பண்ணுறாளுங்க, ஆனால் சொல்ல மாட்டாளுங்க. அது வந்து என்னன்னா ஆசிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறா, அது ஒன்றும் இல்லை, நாங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தோன்னா இன்னைக்கு பப்புக்கு போகலான்னு பேசிகிட்டு இருந்தோம். பப்புக்கா? எதுக்கு? அது வந்து சாண்டி, அது ரொம்ப நாள் ஆச்சுல, ஒரு மாதிரி ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து இருக்குல்ல, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிறதுக்கு போகலாமேன்னு பேசிகிட்டு இருந்தோம். ஓ அப்படியா அப்படின்னு ஜாக் கேட்குறாரு. அப்போ இல்லை கிளாரா, ஆமாம் ஆமாம், அப்போது நீங்கள் 4 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க, அப்போ வந்தோடனே எங்கள் 4 பேர்ட்டையும் சொல்லியிருக்கணும்ல, ஆனால் நீங்கள் சொல்லலையே. அது வந்து என்ன நீங்கள் இப்படி கிராஸ் கொஷின் கேட்டுட்ருக்கீங்க, உடனே எப்படா சொல்கிறது? நீங்கள் சின்சியராக ஒர்க் பார்த்துட்டு இருந்தீங்க, சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரெக்டாக பிளான் போட்டுக்குவோம், அப்புறம் வந்து சொல்லலான்னு இருந்தோம், என்னமோ வந்து பெரிய ஒரு தப்பு மறைச்சி கொலையை பண்ணி மறைச்ச மாதிரி வந்து இப்படி கிராஸ் கொஷின்ஸ் எங்களை விட்டு கேட்டுட்ருக்கீங்க, போய் வேலையை பாருங்கடா மயிறு அப்படின்ட்டு வந்து ஸோ சமாளித்து விட்டுறா. நீங்கள் உங்களுக்கு அப்போ தான் சமாளிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உயிரே வருது. நீங்கள் போகிற போக்க பார்த்தா என்ன நடக்க போதோ தெரியலையே, இவளுங்க வந்து என்ன பண்ணி ஜிமின்ட்ட சொல்ல போகிறாளுங்க, ஜிமின் அதை எப்படி எடுத்துக்க போகிறான், எல்லாம் இப்படி நட்டாத்துல நின்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறீங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாரு, ஒய்யன் நீயா இப்படி தனியாக ஒரு மாதிரி எதையோ நினச்சி டீப்பாக யோசிச்சுட்டு நிற்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமினா, சரி நம்ம ஒர்க்கை பார்ப்போம், மேனேஜர் பார்த்தாருன்னா திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. அப்படியே வந்து எல்லாருமே வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ அப்புறம் லஞ்ச் பிரேக் வந்து விடுறாங்க. அப்போல வந்து ஜாக் வந்து கேட்குறாரு, என்ன இன்றைக்கி எல்லோரும் போவோமா எப்படி? கண்டிப்பாக போகணும், ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா சொல்கிறா. அப்போ இல்லை நீங்கள் வந்து போச்சு இப்போயோ வளர போகிறாங்க எல்லோரும் முன்னாடி அப்படின்னு நினச்சிட்டு வந்து நீங்கள் இருக்கீங்க. ஆக்சுவலாக என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டையுமே வந்து சொல்லலை. அப்போ இல்லை ரியா, சும்மா இருடி வாய் வச்சுட்டு, கண்டிப்பாக இன்றைக்கி போவோம், இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பப்போட விஷயத்த வந்து நல்லா பேசி வந்து முடிவு பண்ணிட்டீங்க, இன்றைக்கி கிளம்புவோம் அப்படின்னு. ஸோ அப்படியே வந்து ஒர்க் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ ஈவினிங் ஆகுது. உங்கள் ஒர்க் எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாமே பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வந்து கிளம்பிட்டீங்க. ஸோ ரியா தான் வந்து கார் எடுத்துகிட்டு எல்லாருமே வரிசையாக வந்து பிக்கப் பண்ணி வந்துட்டா. ரியா வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் யோசிக்கிறீங்க, ரியா இந்த காரில் இப்படி 8 பேர் போகிறது? ஆக்சுவலாக வந்து அந்த காரில் 5 பேர் தான் உட்கார முடியும் டிரைவரோடு சேர்த்து.
ஓட்டுறவங்களோட சேர்த்து. அப்போயில வந்து அவள் சொல்கிறா, இருமச்சான் ஏன் அவசரப்படுற, எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் என் வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருக்கேன். என்னடி பிளான் பண்ணி வச்சுருக்க? ஆக்சுவலி சாண்டிகிட்ட வண்டியை ட்ரைவ் பண்ண சொல்லி அவன்கிட்ட கீயை கொடுத்துருவோம். சரி, சாண்டி வண்டி ஓட்டுவான். அதுக்கப்புறம் ஆப்போசிட் பேசஞ்சர் சீட்டில் ஆசிஃபையும் ஜாக்கையும் உட்கார சொல்லிடுவோம். சரி, அவங்க உட்காந்துருவாங்க. பின்னாடி கிளாரா தாராவை மடியில் வச்சுக்குவா, நான் பக்கத்தில் உட்காந்துப்பேன். சரிடி, அப்போது நான் உன் பக்கத்தில் உட்காந்தேன்னா ஜிமின் எங்கே என் தலையிலேயே உட்காருவான்? ஏண்டி அவனை தூக்கி உன் தலையில் உட்கார வைக்கிற? நீ அவன் மடியில் ஏறி உட்காந்துக்கோ. என்னடி இது புதுசாக என்னமோ சொல்கிற? புதுசாகவும் ஒன்றுலாம் சொல்லலை. நான் வந்து ஏரியில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன், இங்கே பாரு ஜிமின், என்னெல்லாம் என் மடியில் உட்கார வைக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் கால் பெயினாக இருக்குது அப்படி இப்படின்னு அவன்கிட்ட ஏதாச்சும் சொல்லி ஊட்டிடுவேன். அவனும் சரின்னு சொல்லிடுவான். ஜிமினை வந்து என் பக்கத்தில் உட்கார வச்சு, இப்போது நீ கண்டிப்பாக ஏன் மடியில் இல்லை ஜிமின் மடியில் தான் உட்காரணும். எனக்கு கால் வலி அந்த வலி இந்த வலின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஊட்டிடுவேன். அப்போது ஜிமின் தானே அவனை மடியில் வச்சு கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு அவன் ஒத்துக்குவானாடி? அவன் ஒத்துக்குவான், நீ தான் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. போகிற போக்க பார்த்தா உன் லவ்வுக்காக நாங்கள் சீப்படுறோம்டி. அப்படி இல்லை மச்சான், ஒரு மாதிரி ஷையாக இருக்கும்ல. என்ன ஷையாக இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே. ஜிமின் அப்போவே அந்த இடத்துக்கு வராரு. ஓயன் கிளம்பலாமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஸோ அப்போயில ரியா, அது என்ன, நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம் கேர்ள்ஸு, எங்கள் பேரை சொல்லி கேட்காம ஒயனை மட்டும் கேட்குற, என்ன ஒயன் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் சும்மா நார்மலாக தான் கேட்டேன். இல்லையே ஜிமின், நீ நார்மலாக கேட்ட மாதிரி தெரியலையே. கிளம்பலாமா காய்ஸ் எல்லாரும் அப்படின்னா சரி, எல்லாரும் மீன் பண்ணி கேட்குற அப்படின்னு நாங்கள் ஒத்துக்குவோம். ஆனால் நீ ஒயனை மட்டும்ல கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளாரா கேட்குறா. ஜிமினுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே வந்து தெரியல. அப்போ ஜாக் சரி இப்படி வெட்டியாக பேசிகிட்டு இருக்காம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெளியில் வர்றீங்க. அப்போ தான் எல்லாருமே வந்து பாய்ஸ்லாம் வந்து யோசிக்கிறாங்க, எப்படி இத்தனை பேர் வந்து உட்கார்றதுன்னு. அப்போல வந்து ரியா எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி வந்து உட்கார வச்சிட்டா. ஸோ ரியாவுமே உட்காந்துட்டா. நீங்களும் ஜிமின் தான் காருக்கு வழியில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போல ரியா, ஜிமின் வந்து உட்காருவா. அது இல்லை ரியா, நான் உட்காந்துட்டா ஒயன் எப்படி உட்காருவா? அது வந்து ஜிமின், நீ தான் மடியில் உட்கார வச்சுக்கணும், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயினாக இருக்குது, அதனால. நானா ஒயனையா? எதுக்குடா அப்படி ஷாக் ஆகுற? அவனை பார்க்க பன்னிக்குட்டி மாதிரியா இருக்கா, ஒல்லியா தானே இருக்கா, அதெல்லாம் தூக்கி வச்சுக்கோ. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி முழிக்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, ஜிமின் சரி நீங்கள் கிளம்பி எல்லோரும் போங்க, நான் வரல, நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறீங்க. அப்போ இல்லை கிளாரா உள்ளேருந்து கத்துறா, இவனடி பிளானை சொத்திப்பிடுவா போல. ஒயின் அதெல்லாம் இல்லை, உன்னை மட்டும் எப்படி விட்டுட்டு போகிறது, என்ன ஜிமின் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மேலே பழிய தூக்கி போடுற மாதிரி வந்து கேட்க. அப்புறம் ஜிமின் சொல்கிறாரு, ஐயோ அதெல்லாம் வேணாம், நானே மடியில் வச்சுக்கிறேன், அதெல்லாம் எனக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டு ஸோ உங்களை வந்து கூப்பிடுறாரு. நீங்கள் போயிட்டு அவர் லேப்பில் வந்து உட்காடுறீங்க. ஸோ உட்காரையில் ரியா சொல்கிறா, அவளை ஹிப்போடு சேர்த்து பிடிச்சிக்கோ, பிரேக் எக்கு அடித்தானா முன்னாடி போய் விழுந்துருவா அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க. அப்போயில தான் நீங்கள் யோசிக்கிறீங்க, பிரேக் அடித்தா முன்னாடி போய் விழுகிற அளவுக்கா நம்ம நடுவுலேயே உட்காந்துலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஜிமின் அதை கூட யோசிக்காமல் உங்களை இடுப்போடு வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறாரு. அவரோட கைப்படம் உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஷை ஆகுது, அப்படியே வந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் அந்த ஸ்டொமக்கில் வந்து பறக்குது. நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு கை கால்லாம் அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போல வந்து ரியா சொல்கிறா, எவ்வளோ நேரண்டி இப்படியே உட்காந்துருப்ப, நல்லா சாஞ்சு உட்காரு, நம்ம ஜிமின் தானே அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறா. ஜிமினுக்கு வந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தோணிடுச்சு. நீங்கள்
போச்சு எங்கே இதில் போய் முடிய போதோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜிம்மன் அவர் சொல்கிறது கரெக்ட் தான், எவ்வளோ நேரம் நீ இப்படியே உட்காந்துருப்ப, சாய்டி அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட செஸ்ட்டில் போயிட்டு அப்படியே வந்து சாயிறீங்க. அவரோட ஃபேஸ் வந்து உங்கள் ஷோல்டர் அந்த நெக்கில் வந்து ப்ளேஸ் ஆகுது. அப்படியே அவரோட ப்ரீத்திங் வந்து ஸோ அந்த ஹீட்டான ப்ரீத் வந்து அப்படியே உங்கள் நெக்கில் வந்து படுது. இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு நியூவாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ஜிம்மனை ஹக் பண்ணியிருக்கீங்க, பக்கத்தில் நின்று பேசியிருக்கீங்க, பட் இந்தளவுக்கு க்ளோஸாக வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. இப்படி அவர் மேலே உட்காந்துட்டு அப்படியே சாஞ்சு வந்ததில்லை. நைட் டைம் அப்படியே இந்த சில்லுன்னு அந்த ஃப்ரீஸான காற்று, நீங்கள் ஏற்கனவே வந்து ரொம்ப ஃப்ரீஸாகி ஜெல்லுன்னு இருக்கீங்க. இதில் அவரோட சூடான கை உங்கள் ஹிப்பில் இருக்குது, அவரோட சூடான மூச்சு காற்று உங்கள் காதோடு அப்படியே வந்து படுது. இந்த ஃபீலும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் வந்து கொடுக்குது. அவர் அப்படியே வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அந்த ஃபீலை வந்து கண் மூடி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அவரோட லிப்ஸ் வந்து உங்களோட நெக் ஏரியாவில் வந்து ப்ளேஸ் ஆகுது. இட்ஸ் லைக் அ கிஸ் மாதிரி. அப்படியே வந்து ரியா வந்து உங்கள் 2 பேரையும் வந்து குருன்னு பார்த்துட்ருக்கா. அப்படியே கிளாராக்கும் தாராக்கும் வந்து சிக்னல் கொடுக்குறா. அப்போல ரியா போயிட்டு அவங்க 2 பேர் காதுகிட்ட, மச்சான் நல்லா ஒர்க் ஆகுதுடி, நம்ம ஒய்யனோட லவ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். அங்கே போயிட்டு 2 பேருக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரக்கு வாயில் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி 2 பேரையும் அட்டாச் பண்ணி விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வேலை பார்க்குறது கூட வந்து தெரிஞ்சும் வந்து அந்தளவுக்கு தீவிரமாக உங்கள் லவ்க்காக வந்து பிளான் போட்டுட்ருக்காளுங்க. அப்படியே ஜிம்மன் வந்து உங்கள் ஹிப் ஏரியாவில் இருக்க கையை வந்து எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் 2 கையை சேர்த்து வச்சு உங்கள் ஹிப்போடு வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறாரு. ஸோ 2 பேருமே வந்து ரியாலிட்டிலே இல்லை, ஒரு புதுவிதமான ஃபீலில் வந்து உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பப்புமே வந்து ரீச் ஆகிடுது. ஸோ ரீச் ஆகிட்டு சாண்டி திரும்பிட்டு, மச்சான் என்னடா மச்சான் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும், இறங்குங்கடா அப்படின்னு சொல்லவும் தான் வந்து 2 பேருமே ரியாலிட்டிக்கு வரீங்க. 2 பேரும் டக்குன்னு வந்து கண்ணை வந்து திறந்துட்டு ஸோ 2 பேரையுமே மாறி மாறி வந்து பார்த்துக்கிறீங்க. உங்கள் 2 பேருக்கும் ஒரு மாதிரி அக்வர்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஞாபகம் வரும்போது நீங்கள் வந்து டக்குன்னு வந்து இறங்கிடுறீங்க. ஸோ அவருமே வந்து இறங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ பப்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறீங்க. கரெக்டாக பேராக தானே வந்திருக்கீங்க. ஸோ அதனால் உள்ளே வந்து விட்டுட்டாங்க. ஸோ அப்போல ரியா சொல்கிறா, மச்சான் இந்த குடி. ஹே வேணாண்டி, அன்றைக்கி குடிச்சிட்டு எவ்வளோ வாமிட் எடுத்தேன்னு தெரியும்ல, அதெல்லாம் தெரியும், குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வந்து 2 கிளாஸ் கிட்ட வந்து கொடுத்துட்றான். நீங்களுமே குடிச்சிடுறீங்க. அதுவுமே உங்களுக்கு லைட்டாக வந்து கேராக தான் இருக்குது. ஜிம்மனுமே இங்கே வந்து ஓரளவு வந்து குடிச்சிட்டாரு. பட் எல்லாருக்கும் வந்து என்ன நடக்குது, எங்கே போகிறோம் வர்றோம், யார்கிட்ட பேசுகிறோம், அதெல்லாம் அந்த நிதானம்லாம் வந்து இருக்குது. ஸோ அப்போல வந்து கிளாரா சொல்கிறா, மச்சான் நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ப்ளே பண்ணலாமா அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறா. அப்போல வந்து ஆசிஃப் கேட்குறாரு, என்னடி இன்ட்ரெஸ்ட்டாக ப்ளேனா புரியல. அதுவா, அது ட்ரூத் ஆர் டேர் அப்படின்ட்டு வந்து கிளாரா சொல்கிறா. நீங்கள் வந்து சரி அடித்தளம் போட்டாங்க, இனிமேல் நம்ம தான் வந்து வேலை பார்க்கணும், சென்ட்ரிங் இனிமேல் நம்ம தான் கொட்டணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்ருக்கீங்க. அப்போல ரியா, ஆமாம் மச்சான், இப்போது நம்மளை பற்றி எல்லாருக்கும் எல்லாத்தையும் தெரியும், பட் இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேர்ள்ஸ்லாம் சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கொஷின் எல்லாமே ரெடி. ஸோ வாங்க ஒரு ஏரியாவை பார்த்து உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளில் போயிட்டு ஸோ 8 மெம்பர்ஸுமே வந்து அந்த ரவுண்ட் டேபிளில் வந்து உட்காந்துடுறீங்க. ரியா வந்து ஸோ எல்லாத்தையுமே வந்து எடுக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து பேப்பரில் எழுதி வச்சுருக்கா. ஸோ நடுவில் ஒரு பீர் பாட்டிலுமே வந்து வச்சிடுறீங்க. உங்கள் பக்கத்தில் இந்த சைடு வந்து ஜிம்மன் உட்காந்துருக்காரு, இந்த சைடு வந்து ரியா உட்காந்துருக்கா. உங்களுக்கு இன்னுமே வந்து கை வந்து லைட்டாக வந்து ஃப்ரீஸ் ஆகுது. அப்போல வந்து நீங்கள் ஜிம்மன் கையை வந்து யதார்த்தமாக வந்து பிடிச்சிடுறீங்க. அவர் வந்து உங்களை திரும்பி பார்க்குறாரு. ஸோ அப்போல ஜிம்மன் கேட்குறாரு, என்ன ஏன் பயமாக இருக்கா, ஏதாச்சும் ஏடா கூடமா கொஷின்ஸ் கேட்டுருவாளுங்கன்னு. ஆமாம் ஜிம்மன், அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. அப்போல ரியா, மச்சான் இதான் சான்ஸு, இதில் வந்து கொஷின்ஸ்லாம் உன் லவ்க்கு ஏற்ற மாதிரி தான் எழுதி போட்டிருக்கோம், கண்டிப்பாக உனக்கும் இந்த கொஷின்ஸ்லாம் வரும், ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்போயாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிடுடி. அது ஓகே மச்சான், நான்
கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்டி, ட்ரைலாம் இல்லை ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல்ல கடிக்கிறா. உங்களுக்கு வந்து உள்ள பக்கு பக்குன்னு இருக்குது. ஸோ அவர் வந்து திடீர்னு உங்கள் லவ் ப்ரப்போஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா ரொம்ப ஹர்ட் ஆயிடுவீங்களே, அதனால ஸோ பாட்டிலை வந்து சுற்றி விடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிம்மனுக்கு தான் வந்து கொஷின்ஸ் வந்து வருது. அப்போல வந்து ஜிம்மனை வந்து ஒரு சீட் எடுக்க சொல்லிட்டு ரியா வந்து அதை வாங்கிட்டு வந்து சீட்டை வந்து ஓப்பன் பண்ணுறா. அப்போல ஃபஸ்ட்டே வந்து அவள் கேட்குறா, ஜிம்மன் ட்ரூத் ஆர் டேர். அப்போல ஜிம்மன் சொல்கிறாரு ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரியாவுமே கொஷின் வந்து கேட்குறா. ஸோ அப்போல வந்து என்ன எழுதியிருக்குன்னா, உங்களுக்கு உலகத்திலே பிடிச்ச ஒரு கேர்ள் நேம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கொஷினில் வந்து எழுதியிருக்கு. நீங்கள் வந்து ஹார்ட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, வேறு எந்த பொண்ணு பேரையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டை பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போல வந்து அவர் ஜென்யூலாக வந்து அவர் அம்மா பேரை வந்து சொல்கிறாரு. இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ரீத் வந்து விடுறீங்க. நல்ல வேளை அம்மா பேரை சொன்னால் வேறு எவ்வளோ பேரையும் சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக வந்து ரிலாக்ஸ்ட் ஆகுறீங்க. ஸோ அடுத்த பாட்டில் வந்து சுற்றுது. ஸோ அது சாண்டிக்கிட்டே தான் வந்து போகுது. கிளாரா வந்து ஸோ ஒரு இதை எடுக்க வந்து சொல்கிறா. சாண்டியுமே எடுத்து கிளாரா கிட்டே வந்து கொடுத்துட்றாரு. ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு கேட்குறாரு. அப்போல அவர் டேர் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாரு. ஸோ அதனாலே வந்து அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, இந்த இடத்துலையே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் எழுதியிருக்கு. அவளுமே வந்து சாண்டி இங்கே இருக்கோம்ல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், இதில் உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணணும், ஐ மீன் உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறா. ஸோ அப்போல வந்து சாண்டி வந்து கொஞ்சம் நேரம் வந்து யோசிச்சுட்டு ஸோ எந்திரிக்கிறாரு. அப்போல வந்து எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க, யார் அந்த பொண்ணு யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல வந்து அவர் தாராவுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ தாரா வந்து ஷாக்கிங்காக வந்து சாண்டியை வந்து பார்க்குறா. அப்போல அவள் கேட்குறா, ஹே என்னடா ட்ரூத்தா டேருக்காக எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறியா? இல்லை தாரா, எனக்கு நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலேஜ் டேஸ்லேருந்து. அது போக போக ஒரு ஃபீலிங்ஸ் அது, பட் அது லவ்வா க்ரஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கன்ஃபியூஸ்டே வச்சுருந்தேன். அது ஒரு ட்ராக்கான ஒரு ஃபீல். ஸோ அதான் என்னோடய ஃபீலிங்ஸை உங்ககிட்ட எப்படியாச்சும் சொல்லணும்னு நினச்சேன். பட் எப்படி நீ எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. பட் இந்த டைம் எனக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு. என்னோடய லவ் நீ ஏற்றுப்பேன்னு நான் நம்புகிறேன். லவ் யூ தாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாண்டி வந்து தாராவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ தாராவுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ எல்லாருமே வந்து கிளாப் பண்ணி சிரப் பண்ணுறீங்க. ஸோ அடுத்த பாட்டில் வந்து சுற்றுறாங்க. அது வந்து உங்ககிட்ட தான் வருது. அப்போல வந்து உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே ரைஸ் ஆகுது. நீங்கள் ஜிம்மன் கையை இன்னுமே டைட்டாக பிடிக்கிறீங்க. அப்போல ஜிம்மன் சொல்கிறாரு, விட்டா ஒய் என் கையை டைட்டாக பிடிச்சி உடச்சிருவா போல், பிள்ளைக்கு அவ்வளோ பயம், அப்போ என்னமோ இருக்குது அப்படின்ட்டு வந்து ஓட்டுற மாதிரி வந்து சொல்கிறாரு. நீங்கள் மனசுக்குள்ளே ஐயோ அந்த விஷயமே உன்னை பற்றி தானடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சீட்டை வந்து எடுக்கிறீங்க. எடுத்து ரியா கிட்ட வந்து கொடுக்குறீங்க. ஸோ அப்போல வந்து அதில் ஏன் எனக்கு ஏற்ற கேள்வி தான், இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு ஐ மீன் உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்து உனக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். லைஃப் லாங் இவங்க கண்டிப்பாக என் கூட வந்து ட்ராவல் பண்ணணும் ஆஸ் அ லைஃப் பார்ட்னராக அப்படின்னா நீ யாரை சூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷினில் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் லெப்டப்னு வந்து துடிக்குது. ஜிம்மன் கையை வந்து டைட்டாக வந்து பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு சொல்லுவோமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அப்போ ரியா கண்ணை காட்டுறா, கிளாரா கண்ணை காட்டுறா, ஸோ தாராவுமே வந்து கண்ணை காட்டுறா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே வந்து ஜிம்மன் சைடு வந்து திரும்புறீங்க. ஜிம்மன் வந்து உங்களே பார்த்துட்ருக்காரு. அது வந்து எனக்கு ஆஸ் அ ஃப்ரெண்டாக எல்லாருமே என் கூட ட்ராவல் பண்ணணும், பட் இந்த லைஃப் பார்ட்னரில் இவங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும். அண்ட் எனக்கு யார் மேலே அந்த ஃபீலிங்ஸ் இருக்குன்னா நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, ஓகே? ஜிம்மன் தான்
அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மனுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் போல், அவர் கொஞ்சம் லைட்டாக சர்ப்ரைஸ்ட் ஆகிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் டக்குன்னு ஜிம்மன்ட்டு கையை வந்து எடுத்துடுறீங்க. அவர் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து லுக் விடுறாரு. அப்போல ரியா, என்ன ஜிம்மன் கேட்டுட்டு அமைதியாக இருக்க, ஏதாச்சும் அவளுக்கு பதில் சொல்கிறா? ஹே, என்னடி பதில் சொல்கிற, பாட்டிலை சுற்றுங்க அப்படின்ட்டு வந்து அவர் பேச்சை மாற்றுறாரு. உனக்கு லைட்டாக வந்து ஹர்ட் ஆகிடுச்சு, ஏன்னா பதில் கூட வந்து சொல்லாமல் வந்து இருக்கானே அப்படின்னு. அப்புறம் வந்து மர பாட்டில் வந்து சுற்றுறாங்க. ஸோ மர பாட்டில் சுற்றும் போது ஜிம்மன் வந்து நீங்கள் கையை எடுத்துட்டிங்களா, ஸோ உங்கள் கையை பிடிச்சி அவர் கைக்குள்ளே வந்து வச்சுக்கிறாரு. நீங்கள் அவரை வந்து பார்க்குறீங்க. ஸோ அவர் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி வந்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் மனசுக்குள்ளே போடா இவனே, ஒரு பதில் கூட சொல்லலை, ஓகேவா இல்லைன்னு கூட சொல்லலை, அப்படியே பேச்சை மாற்றிட்டேன், இப்போ என்னன்னு ஒன்றுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறீங்க. அடுத்த பாட்டில் வந்து ஜிம்மன் கிட்ட தான் வந்து போகுது. ஸோ ஜிம்மன் வந்து லெட்ரு எடுக்கிறாரு. ஸோ அப்பையில் வந்து தாரா கேட்குறா, ட்ரூத் ஆர் டேர் அப்படின்ட்டு வந்து கேட்குறா. ஸோ அவர் வந்து டேர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டேர்னு அவர் சொன்னனால வந்து எல்லாருமே ஈகராக வந்து பார்த்துட்ருக்கீங்க. யாருக்கு ஏற்ற கொஷினா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாரா வந்து போட்டிருக்கா. ஸோ இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ரொப்போஸ் பண்ணணும். அந்த ப்ரொப்போஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள கிஸ் பண்ணணும். அதே மாதிரி 2 பேரும் கன்ஃபார்ம் மேரேஜ் பண்ணிக்கணும். அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, என்னடா டேருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான கொஷினாக இருக்குது, ஒருவேளை இவங்க பார்த்து வச்சு எடுக்கிறாளுங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரியா கிட்டே போயிட்டு, ஹே என்னடி கல்லாட்டே தான் ஆடுறீங்களா? என்னது கல்லாட்டமா? ஆமாடி, அது என்ன கொஷின் எல்லாருக்கும் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக வருது, அதுக்கு நான் என்னடி பண்ணுறது, குளிக்க வச்சு தானடி போடுறோம், சும்மா வருது, இப்போ எவளுக்கு என்ன சொல்கிறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் சொல்கிறா. அது வேறு எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ சொல்கிறீங்க, ஒருவேளை அந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நான் என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து அவகிட்ட புலம்புறீங்க. அப்போ ஜிம்மன், ஒயன் ஒரு நிமிஷம் எந்திரி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து லைட்டாக ஃப்ரீஸ் ஆகுது கை. உங்களுக்கு ஆகுனா வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து கை ஜில்லுன்னு ஆகுறது, இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸ் வந்து இருக்குது. ஐயோ பிள்ளைக்கு கையெல்லாம் ஜில்லுன்னு ஆகுதே அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஆக்சுவலி ஒயன் இல்லை பேபி, நான் சொல்கிறத ஒழுங்காக காது கொடுத்து கேளு. எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் நஞ்ச ஃபீலிங்ஸ் இல்லை, நிறையா இருக்குன்னு. ஆக்சுவலாக அதை விட அதிகமாக பல மடங்கு ஓ மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இத்தனை நாள் நான் ஏன் சொல்லலைன்னா, நீ சொல்லுவ இவ வந்து எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பட் அதுக்கான சுச்சுவேஷன் நீ அமைச்சிக்கவே இல்லை. ஒவ்வொரு டைமும் பார்ப்பேன், நம்மளை பார்த்துட்டே இருக்கா, கன்ஃபார்ம் வந்து இன்றைக்கி சொல்லிடுவா நம்ம லவ்வை அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்ப்பேன். உங்ககிட்டேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம்னா அது மட்டும்தான். பட் நீ என்ன நினச்சேன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட வந்து உன் லவ் நீ சொல்லவே இல்லை. சொல்லுவா வந்து சொல்கிறீன்னு உன் கண்ணை பார்த்துட்டே இருப்பேன். உன் கண்ணு சொல்லுவோம், ஆனால் உன் வாய் சொல்லாது. ஆனால் இப்போ உனக்கு லாஸ்ட்டாக கொஷின் வந்துச்சு பார்த்தியா, யாரை நீ லைஃப் பார்ட்னராக ஆக்கிக்க ஆசைப்பட்றேன்னு. நீ அப்போ சொன்ன, ஆனால் டேரெக்டாக எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணல, பட் இன்டேரக்டாக சொன்னேன். அப்போவே தோணிடுச்சு, நீ வெயிட் பண்ணாதடா, அவள் சொல்லணும் என்ன நீ சொல்லிடுன்னு. இந்த கொஷினுக்காக ஆக்சுவலாக நானுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கொஷின் எனக்கு வரலனாலும் இந்த பப்பை விட்டு வெளில போகல கன்ஃபார்ம் உனக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பேன். உன் கூட நான் கடைசி வரையும் ஆஸ் அ லைஃப் பார்ட்னராக, வெல்விஷராக, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, ஒரு நல்ல லவ்வராக, ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நான் லைஃப் லாங் உன் கூட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய சைல்ட்ஹுட் பெஸ்டி, என்னோடய கஷ்டம் நஷ்டம் ஹாப்பினஸ் எல்லாத்துலேயுமே கூட இருந்திருக்கேன் ஆஸ் அ ஃப்ரெண்டாக இதுவரை. பட் இனிமேல் ஒரு நல்ல ஒய்ஃபாக என் கூட இருப்பேன் நான் நம்புகிறேன். ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ இப்போயாச்சும் பதில் சொல்கிறீ, இப்போயும் வாயை மூடிட்டு நிற்கிற. லவ் யூ சொல்லி 5 நிமிஷம் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை ஜிம்மன், அப்படியே ஷாக்கிங்கில் இருக்கேன்.
இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்த நாட்கள் இதெல்லாம். பட் இவ்வளோ ஈஸியாக நடந்திருக்கு. தேங்க்யூ ஜிமன், தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ. கண்டிப்பாக எல்லாத்துலேயும் சப்போர்ட்டடாக நான் உங்கள் கூட இருப்பேன். ஆஸ் ஏ ஒய்ஃப், ஆஸ் ஏ லைஃப் பார்ட்னர், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பார்ட்னராக அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஸோ எல்லாருமே உங்களை சேர பண்ணுறாங்க. அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, ஸோ ரியா, தாரா, கிளாராவை பார்த்து தேங்க்யூ ஸோ மச் டி, நீங்கள் இல்லைனா கன்ஃபார்ம் என் லவ் இப்படி சக்ஸஸ் ஆகிருக்காது, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ 3 பேருமே விழுந்து சிரிக்கிற ஆளுங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அந்த 3 பேரையும் பார்க்குறீங்க. ஹே என்னடி இப்படி 3 பேரும் நான் தேங்க் பண்ணிகிட்ருக்கேன், இப்படி சிரிச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலி மச்சான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரியா எந்திரிக்கிறா. ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் கிளாரா அங்கிட்டு எந்திரிக்கிறா. அடுத்து தாரா எந்திரிக்கிறா. ஹே என்னடி ஆச்சு, எதுக்குடி சாரி சொல்கிறீங்க? அது ஜிமின் உன்னை லவ் பண்ணுறான்னு எங்களுக்கு மார்னிங்கே தெரியும். பட் அவன் தான் சொன்னான், ஒரு சின்ன ட்ராமா, ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். அதனால் மொத்தமாக கேங்காக ட்ராமா பண்ணிட்டோம் மச்சான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் நிற்கிறீங்க. என்னது ட்ராமாவா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையுமே துரத்துறீங்க. அடி ஏண்டி இதை காலையிலே சொல்லியிருக்கக்கூடாதா? என்னை வச்சா உங்களுக்கு என்ன பார்த்தா காமெடியாக தெரியுதா? அது காலையிலேருந்து நான் புலம்பிகிட்ருக்கேன். ஸோ எல்லோரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறீங்க. நீங்கள் துரத்திட்டே ஓடும்போது ஸோ பப்பே ஓடுறீங்க. ஜிம்மன் கிட்ட போயிட்டு ரியா ஒழிஞ்சிக்கிறா. டே என்னடா அப்படி கல் மாதிரி நிற்கிறோம், ஆள் அந்த அடி அடிக்க துரத்துறாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மனுக்கு பின்னாடி போய் நின்றுட்டு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் கரெக்டாக ஜிம்மன் கிட்ட போயிட்டீங்க. இறி உன்னைய விட மாட்டேன், நீ தான் மெயின் வில்லி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிக்க போகிறீங்க. அவள் ஓடுறா. ஜிம்மன் அப்போல உங்கள் கையை பிடிச்சி எடுத்துட்டு அப்படியே உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. இப்போ எதுக்குடி பப்பு ஃபுல்லாக ஓடிட்டுருக்க, எல்லோரும் ஒன்றா தான் பார்க்குறாங்க பாரு. அப்புறம் வேற என்ன பண்ணுறது, நீயும் சேர்ந்து என்கிட்ட ட்ராமா பண்ணியிருக்க பொறுக்கி. காலிலேருந்து எப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி தெரிஞ்சது தெரியுமா? ஓ, கிறுக்கு பிடிச்ச மாதிரி தெரிஞ்சியா? காலில் மட்டுமா, இல்லை எத்தனை நாளா என் மேலே கிறுக்கு பிடிச்ச மாதிரி தெரிஞ்ச? கிறுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நாள் தெரிஞ்சதான். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி என்னை உசுப்பேத்திட்டே இருந்தாலுங்க. அதான் லவ் சொல்லிட்டேன்ல, நீயும் அக்செப்ட் பண்ணிட்டல, அப்புறம் என்ன விடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரே பார்க்குறீங்க. அவர் கிஸ்ஸு கொஞ்ச நேரம் தான் பண்ணோம், வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவர் சொல்கிற அர்த்தம் புரிஞ்சு அப்படியே ஷையாக சிரிக்கிறீங்க. ஹாப்பி என்டிங். ஸோ கடைசியாக அப்படி இப்படின்னு கொண்டு சேர்த்து முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த ரெக்கார்ட் முடிக்கையில் மணி 11:46 நைட்டு. ஸோ இது நெக்ஸ்ட் டே போஸ்ட் ஆகிடும். ஏன்னா எனக்கு பகலில் டைம் கிடைக்க மாட்டேது. டைம் கிடைச்சாலும் எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்ட் கிடைக்க மாட்டேது. ஸோ நான் இப்போ அப்படி இப்படின்னு இது ஒரு மிட் நைட் அப்படி இருந்தும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அது நைட்டாக இருந்தால் கொஞ்சம் நாய்ஸ் கம்மியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கண் முழிச்சு உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஸ்பெஷல் பார்ட் ஹீ இஸ் மை ஐடலுக்கு வரும். இதுக்கு மேலே விட்டேன் நீ உசுரோட விட மாட்டீங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. நான் கன்ஃபார்ம் ஹீ இஸ் மை ஐடல் ஸ்பெஷல் பார்ட் நெக்ஸ்ட்டு போடுறேன். நான் எப்படியாச்சும் டெய்லியும் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் எல்லோரும் சேஃபாக இருங்கடா. டாடா, பாய், லவ் யூ.